120 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு முழு ஆதரவோடு நாங்கள் எல்லாம் ஆட்சி அமைச்சிருக்கோம். கூட்டணி ஆட்சியாக இருக்குது. முதல் முறையாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி. இனிமேலும் கண்டிப்பாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்கள் ராஜினாமா செய்வதற்கான காரணம் தெளிவாக நாங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தால் யார் ஒத்துப்பாங்கன்னு கேட்குறோம். இவர் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தால் யார் ஒத்துப்பாங்க? யாராவது அவர்கள் வீட்டில் இருக்கிறவர்களே அவர்கள் கட்சியில் இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களை யாரும் ஒத்துக்கலையா? இது ஒரு காரணம் தானே எல்லாரும் வெளியேறது காரணம். அதிமுகலேருந்து ஒரே நாளில் அவ்வளோ எம்எல்ஏக்கள் வெளியேற முக்கிய காரணம் என்ன? இவங்க 2 பேர் சேர்ந்தால் எப்படி போய் மக்களை சந்திப்பாங்க? இந்த 2 குடும்பமும் அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக்கிறாங்க. திரு எடப்பாடி அவர்கள் குடும்பமும் திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பமும் சொத்துக்களை காப்பாற்ற இந்த வேலையை செய்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவாங்க. பட் அடுத்த கட்டத்தில் இவங்க எல்லாம் மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்களாம் போய் மக்களை சந்திக்கணும்ல. இவர்கள் 2 பேர் வீட்டை விட்டு வெளியே வர போகிறதில்ல. அவருடைய இருப்பிடமே வேறு. பட் மற்ற மாவட்ட அளவிற்குள்ள மற்ற எம்எல்ஏக்கள் மற்ற மாவட்ட செயலர் எல்லாம் போய் மக்களை சந்திக்கணும்ல. என்னங்க இப்படி போய் ஆட்சி அமைச்சிருக்கீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு இதாக இல்லையான்னு கேட்பாங்கல்ல 4 பேர். ஸோ அவங்க தானே மக்களை சந்திக்க போகிறாங்க. அதை மக்களை சந்திக்க முடியாமல் தான் இன்றைக்கி எல்லாரும் வெளியேறினால தவிர்த்து எங்களுக்கான நம்பர்ஸு 120 கண்டிப்பாக கூட்டணி கட்சியோட ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ அவர்கள் வெளியேறதுக்கான காரணம் இவர்கள் 2 பேரும் இன்னும் அந்த முயற்சியை தொடர்றதுனால தான்.